Hello students, இன்னைக்கு 10th standard social science history lesson 8 discuss பண்ணலாம். nationalism காந்தியன் phase. nationalismனா தேசியவாதம், அவங்களோட தேசப்பற்று nationalism. காந்தியன் phase அப்படின்னா காந்தியினுடைய அணுகுமுறைகள், அதுதான் இங்க இருக்கிற மீனிங். ஃபேஸ்னா அவருடைய காலம் அப்படி கூட எடுத்துக்கலாம். காந்தி போராடிய காலம். Describe the Jallianwala Bagh massacre. Jallianwala Baghல நடந்த படுகொலை. massacreனா படுகொலை, கொடூரமான கொலைகள், massacreன்னு அர்த்தம். ஜாலியன்வாலா பாக்ங்கிற இடத்துல நிகழ்ந்த படுகொலை பத்தி விவரி அப்படிங்கறத கொஸ்டின். On 13th April 1919, a public meeting was arranged at Jallianwala Bagh in Amritsar. அம்ரித்சர்ல இருக்கிற ஜாலியன்வாலா பாக்ல ஒரு பப்ளிக் மீட்டிங், ஒரு பொதுக்கூட்டம் அரேஞ்ச் செய்யப்பட்டது, பிளான் பண்ணப்பட்டது. On hearing of the assemblage, General Reginald Dyer surrounded the place with his troops and opened fire on people without any warning. இந்த கூட்டம், அசம்பிளேஜ்னா மக்கள்லாம் கூடுறது, அசம்பிள் ஆகிறத பத்தி கேள்விப்பட்ட உடனே, ஆன் ஹியரிங் கேள்விப்பட்ட உடனே, ஜெனரல் ரெஜினால்ட் டயர் அந்த இடத்த சரவுண்ட் பண்ணிக்கிறார். சரவுண்ட் த பிளேஸ், சுற்றி வளைக்கிறார். எதை வச்சு? வித் ஹிஸ் ட்ரூப்ஸ், படை வீரர்களை வச்சு. அண்ட் ஓபன்டு ஃபயர், துப்பாக்கி வச்சு சுட்டார். ஆன் பீப்புள், அங்க கூடியிருந்த பொதுமக்கள் மேல. விதவுட் எனி வார்னிங், எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம துப்பாக்கிகளை வச்சு தன் படை வீரர்களால அந்த பொதுமக்கள் சுடப்படுறாங்க. அக்கார்டிங் டு அபிஷியல் எஸ்டிமேட்னா தோராயமான ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அபிஷியல் எஸ்டிமேட், கவர்மெண்ட் அறிவிப்பு படி 379 பேரு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அண்ட் மோர் தென் 1000 இன்ஜூர்டு. அப்ப ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க அந்த துப்பாக்கி சூட்ல. இதுதான் ஜாலியன்வாலா பாக் நடந்த படுகொலை. இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ரைட் அ நோட் ஆன் கிலாஃபத் மூவ்மெண்ட். கிலாஃபத் அமைப்பு, அதோட குறிப்பு வரைக, அத பத்தி எழுது. The Caliph of Turkey. Caliph அப்படின்னா ஒரு ரிலிஜியஸ், ஒரு மத தலைவர், ஒரு மிலிட்டரி தலைவர். மத தலைவர்ங்கிறத இங்க ரொம்ப முஸ்லிம்ஸுகளுக்கான மத தலைவர் பேரு கேலிஃப். டர்க்கியோட மத தலைவர், who was considered the head of the Muslims. முஸ்லிம்ஸுக்கான மத தலைவர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துக்கே அவர்தான் முஸ்லிம்ஸுகளுக்கான தலைவர். கேலிஃப் was removed from the power and was given a harsh treatment at the end of the First World War. அவரோட பவர்ல இருந்து, அவரோட பதவியிலிருந்து, தலைமைத்துவத்திலிருந்து ரிமூவ் பண்ணப்படுறார், அகற்றப்படுகிறார், பதவி பறிக்கப்படுகிறது. ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட், அவரை ரொம்ப கொடுமையா ட்ரீட் பண்றாங்க, கொடூரமா நடத்துறாங்க, மனிதாபிமானம் இல்லாம நடத்துறாங்க. எப்போ? அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே, முடியற தருவாயில, கடைசி காலகட்டத்துல அவருக்கு அவமரியாதையா நடத்துறாங்க. A movement was started called Khilafat movement, led by the Ali brothers, மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா ஷவுகத் அலி. இந்த ரெண்டு பிரதர்ஸும் சேர்ந்து, அவங்களுக்கு அலி பிரதர்ஸ்னு பேரு, அவங்க கிலாஃபத் மூவ்மெண்ட்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. That movement, அந்த மூவ்மெண்ட் aimed to restore the prestige and power of caliphate. அப்ப அந்த இயக்கம், அதோட நோக்கம் என்ன, அது எதை எய்ம் பண்ணுச்சு அப்படின்னா, பழைய பிரஸ்டிஜ், மரியாதையும், பதவி, பவர், ஆதிக்கம், அதையும் மீட்டெடுக்கிறதுக்காக இந்த மூவ்மெண்ட்
தொடங்கப்பட்டது. கேலிஃபுகளுக்கான மத தலைவருக்கான மரியாதையும் பவரையும் சக்தி அவரோட வலிமையையும் அவரோட ஆதிக்கத்தையும் மீட்டெடுக்கிறதுக்காக கிலாஃபத் மூமெண்ட் மௌலானா முகமது அலினாலையும் மௌலானா ஷவுகத் அலினாலையும் தொடங்கப்படுகிறது. இதுதான் செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன், why did காந்தி withdraw the non-cooperation movement? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னா ஒத்துழையாமை இயக்கம். நாங்க எதுக்குமே ஒத்து போக மாட்டோம், கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸ் படி நாங்க கேட்டு நடக்க மாட்டோம். ஏன்னா அவங்க உப்புக்கெல்லாம் டாக்ஸ் போட்டாங்க, சால்ட் எடுக்கிறக்கெல்லாம் வரி கட்டணும்னு சொன்னாங்க. அதனால ஒத்துழையாமை இயக்கம் காந்தி தொடங்கினார். அதை எதுக்கு வித்ட்ரா பண்ணார்? வேண்டான்னு சொல்லி அதைய விட்டொழித்தார். ஏன் விட்டொழித்தாரு? Gandhi introduced the non-cooperation movement in 1920 against Jallianwala Bagh tragedy and Rowlatt Act. இந்த ரெண்டு நிகழ்வு, ஜாலியன்வாலா பாக் tragedy அந்த படுகொலைக்கு அப்புறம் ரவுலட் ஆக்ட் கொண்டுட்டு வந்ததுனால நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை 1920ல காந்தி இன்ட்ரடியூஸ் பண்றார், துவங்குறார். On 5th February 1922, a procession of the nationalists at Chauri Chaura in Uttar Pradesh, provoked by the police, turned violent. 5th February 1922ல ஒரு ப்ரொசஷன்னா ஒரு மாநாடு சேர்ந்து நடந்து போவாங்க இல்லையா, அதுதான் ப்ரொசஷன். ஊர்வலமா போவாங்க இல்லையா, அதுதான் ப்ரொசஷன். அப்போ நேஷனலிஸ்ட் தேசியவாதிகள்லாம் ஒரு ஊர்வலமா போகும்போது ஷௌரி ஷௌரா உத்தரப்பிரதேஷ்ல போலீஸ்காரங்க அவங்கள வன்முறைக்கு தூண்டி விட்டாங்காட்டி அது ஒரு பெரிய கலவரமா வெடிக்குது, வயலண்ட் ஆகுது, பெரிய போராட்டமா வெடிக்குது. அவங்க அமைதியா போயிட்டு இருந்தவங்கள போலீஸ் ப்ரொவோக் பண்ணுது, தூண்டி விடுது. அதனால அந்த போராட்டம் வயலண்ட் ஆகுது. The people burned the police station along with 22 policemen. அந்த மக்கள் கோவத்துல போலீஸ் ஸ்டேஷனை தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 22 போலீஸ்காரங்களும் இறந்துடுறாங்க. அது ரொம்ப வன்முறையில முடிஞ்சாங்காட்டி காந்தி immediately withdrew the movement when it turned violent. ஏன்னா சத்தியாகிரகம் சைலண்டா போராடுறது தான், எந்த ஒரு காயமோ ரத்த கசிவோ இல்லாம போராடுறது தான் காந்தியோட ஸ்டைல். அப்போ இந்த போராட்டம் கலவரமா வெடிச்சாங்காட்டி, இவ்வளோ பேர் இறந்தாங்காட்டி காந்தி இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை உடனடியா வித்ட்ரா பண்ணிக்கிட்டார், பின்வாங்கி கொண்டார். அப்படிங்கறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். Why was Simon Commission boycotted? பாய்காட்னா வெளிநடப்பு செய்யறது, வேண்டான்னு தள்ளி வைக்கிறது, விட்டொழிக்கிறது தான் பாய்காட். அப்ப சைமன் கமிஷனை ஏன் மக்கள் வேண்டான்னு தள்ளி வச்சாங்க? In 1927, British government announced the appointment of Simon Commission. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சைமன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை ஒரு அப்பாயின்மெண்டாவே கொடுக்கிறார். சைமன்கிற ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்டாவே கொடுக்கறாங்க. அவரு அமைக்கிற செயல் திட்டங்கள் அது 1927ல வகுக்கப்படுகிறது. It was an all white commission with no Indian member. அந்த கமிஷன், அந்த பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு கலெக்ஷன் ஆஃப் பீப்புள், ஒரு டீம் ஆஃப் பீப்புள். அந்த கமிஷன்ல எல்லாருமே வெள்ளைக்காரங்க, யாருமே இந்தியன் மெம்பர்ஸே கிடையாது. இந்தியன்ஸ் வேற ஆங்கர்டு, அதனால இந்தியன்ஸ் கோவப்படுறாங்க. ஆங்கர்னா கோவம். That they had been denied the right to decide their own constitution. அப்போ இந்தியன்ஸுக்கு அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்னா அவங்களுடைய அரசியல் அமைப்பை டிசைட் பண்ண முடியல. டிசைடுனா முடிவெடுக்க முடியல. அவங்களுக்கு அந்த ரைட்ஸ், அந்த உரிமை கொடுக்கப்படல.
அத மறுக்கப்படுகிறது. அதனால இந்தியன்ஸ் கோவப்படுறாங்க. All sections of India, including Congress and the Muslim League, boycotted the Simon Commission. அதனால முஸ்லிம் லீக் கட்சியும் காங்கிரஸும் எல்லா தர மக்களும் சைமன் கமிஷனை பாய்காட் பண்றாங்க, வேண்டான்னு விடுறாங்க, தள்ளி வைக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இப்ப இதுதான் 4th question. 5th one, what is பூர்ண ஸ்வராஜ்? பூர்ண ஸ்வராஜ்னா என்ன? பூர்ணா அப்படின்னா முழுமையான, ஸ்வராஜ்னா சுயராஜ்யம். அப்போ நாங்களே எங்களோட நாட்டை ஆட்சி செஞ்சுக்குவோம், எங்களுக்கு பூரணமான சுதந்திரம் வேணும் அப்படிங்கறத பூர்ண ஸ்வராஜோட அர்த்தம். The national leaders wanted to get complete independence from British. அப்ப பிரிட்டிஷ் கிட்ட இருந்து முழுமையான கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழுமையான இண்டிபெண்டன்ஸ் தேவைப்படுது நேஷனல் லீடர்ஸ். The Lahore Congress session presided by Jawaharlal Nehru was held in December 1929. லாகூர் செஷன் ஜவஹர்லால் நெஹ்ருனால முன்னெடுத்தப்படுகிறது, பிரிசைட் பண்ணப்படுகிறது. அது டிசம்பர் 1929ல நடத்தப்பட்டது. அந்த செஷன்ல, இன் தட் செஷன், பூர்ண ஸ்வராஜ் முழுமையான சுதந்திரம் ஆர் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், ரெண்டுமே ஒரே மீனிங் தான், முழுமையான சுதந்திரம், வாஸ் டிக்ளேர்ட் as the goal. அதுதான் முதல் குறிக்கோளா ப்ரொக்ளைம் பண்ணப்பட்டுச்சு, அறிவிக்கப்பட்டுச்சு. And on 26th January 1930, the national flag was hoisted by Jawaharlal Nehru on the banks of River Ravi as the Declaration of Independence. அப்போ ஜனவரி 1930ல நேஷனல் பிளாகை ஏத்தி ஹாய்ஸ்ட் பண்ணி ஜவஹர்லால் நெஹ்ரு ரிவர் ரவியோட, ரிவர் ரவி ஆறு, ஆற்றங்கரை ஓரமா, பேங்க்னா ஆற்றங்கரை ஓரம், இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை டிக்ளேர் பண்றார், அறிவிக்கிறார். இதுதான் பூர்ண ஸ்வராஜ். ரைட் a note on பகத்சிங். பகத்சிங்கை பத்தி ஒரு குறிப்பு வரைக. பகத்சிங் was one of the comrades who reorganized the Hindustan Republic Army in Punjab. காம்ரேட்ஸ் அப்படின்னா தோழர், ஃப்ரெண்ட்ஸ், கூட்டா படையில வேலை செய்யறவங்க, போர் வீரர்களோட ஒரு படையில வேலை செய்யறவங்க கூட இருக்கிறவங்க காம்ரேட்ஸ். எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்ப பகத்சிங் வாஸ் ஒன் ஆஃப் த காம்ரேட்ஸ், போராட்டக்காரர்களோட ஒரு ஆளு, ஹூ ரீஆர்கனைஸ்டு, முதல்லயே ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மி இருந்தது, அதை திரும்பவும் ஆர்கனைஸ் பண்றார், சீர்திருத்துறார், குட்டு சேர்த்துறார். அது ஆக்ரோனிம் HRA, ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் ஆர்மி. எங்க? பஞ்சாப். இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த சோசியலிஸ்ட் ஐடியாஸ், சோசியலிஸ்டோட ஐடியாஸ்னால தாக்கப்பட்டவர். தாக்கம்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறார். தாக்குதல்னா அடிபடுறதோ காயப்படுறதோ கிடையாது, அதனுடைய தாக்கம், சோசியலிசமோட தாக்கம். அதனால it was renamed as Hindustan Socialist Republic Association in 1928. Hindustan Republic ஆர்மியில இருந்து இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் ரீநேம் பண்ணாங்க. In 1929, Bhagat Singh, along with B.K. Datta, threw a smoke bomb inside the Central Legislative Assembly. B.K. Datta கூட சேர்ந்து, அலாங் வித்னா கூட சேர்ந்து, பகத்சிங் 1929ல ஒரு புகை குண்டு தூக்கி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்துக்குள்ளேயே தூக்கி போடுறார். எதை? புகை குண்ட சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள B.K. தத்தா கூட சேர்ந்து பகத்சிங் தூக்கி எறிகிறார். They shouted, "Inqilab Zindabad, long live proletariat" அப்படின்னு கத்துறாங்க. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு கத்துறாங்க. அப்படின்னா
லாங் லிவ் ரெவல்யூஷன் அர்த்தம். போராட்டங்கள் எப்பயுமே நிலைத்து இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இன்குலாப் ஜிந்தாபாதோட அர்த்தம். ஸ்லோகன்னா ஒரு முழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு 2 லைன் சொல்லி முழங்குவாங்க இல்லையா, அந்த முழக்கத்துக்கு பேரு ஸ்லோகன். அப்ப இன்குலாப் ஜிந்தாபாத் வந்து ஒரு ஸ்லோகன். அதோட அர்த்தம் வந்து லாங் லிவ் ரெவல்யூஷன். இந்த போராட்டங்கள் எப்பயுமே இருந்துட்டே இருக்கட்டும், எப்பயுமே நம்ம போராடுவோம், ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவோம் அப்படிங்கறது இதோட மீனிங். லாங் லிவ் ப்ரோலெட்டரியேட். ப்ரோலெட்டரியேட்னா தொழிலாளர் வர்க்கம், கூலி தொழிலாளர்களின் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா முதலாளித்துவம், ப்ரோலெட்டரியேட் அப்படின்னா தொழிலாளர் வர்க்கம். அப்ப அவங்க வந்து வாழட்டும், நீடூழி வாழட்டும் அப்படிங்கறது தான் ஸ்லோகன். இந்த மாதிரி அவங்க அந்த புகை குண்டை தூக்கி போட்டுட்டு சத்தம் போட்டு கத்துறாங்க. He was arrested and sentenced to death. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயே பாம்பு போட்டா நேச்சுரலி அது பெரிய அஃபென்ஸ் இல்லையா. எதிர்த்து போராடுறது நம்ம சைடு இருந்து கரெக்டா இருந்தாலும் அது வந்து சட்டப்படி குற்றம். அதனால அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. He was sentenced to death also. அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. இதுதான் பகத்சிங்கை பத்தின குறிப்பு. 7th one, what are the terms of Pune Pact? Pune Pact ஓட terms என்ன? பேக்ட்னாலே அக்ரிமெண்ட் தான். பேக்ட்னா அக்ரிமெண்ட். அந்த பூனா அக்ரிமெண்ட்லோட பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லி அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க. The agreement was that between Gandhi and Ambedkar in 1932 was known as Pune Pact. காந்தியும் அம்பேத்கரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் 1932ல போட்டதுக்கு பெயர் வந்து பூனா பேக்ட் பெயர். அந்த பூனா பேக்ட்ல இருந்த டேர்ம்ஸ் என்னென்ன, குறிப்புகள் என்னென்ன? The principle of separate electorates were abandoned. அப்ப செப்பரேட் எலக்டோரேட்ஸ் அப்படின்னா, எலக்டோரேட்னாலே தொகுதிகள். அப்ப தனித்தனி தொகுதிகள் இன்னின்னாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருந்த கோட்பாடு, பிரின்சிபல், ரூல், அது வந்து கைவிடப்பட்டது. அபேண்டன்னா நீக்கிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலா பிரின்சிபல் ஆஃப் ஜாயிண்ட் எலக்டோரேட் வாஸ் அக்செப்டட் வித் ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். அப்போ எல்லாரும் சேர்ந்து தொகுதிகளை பிரிச்சுக்கிறது. டிப்ரெஸ்ட் பீப்புள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் சீட்ஸ் ஒதுக்கி கொடுத்தரணும் அப்படிங்கறத 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் வேர் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 71 to 147. முதல்ல 71 சீட் இருந்தது டிப்ரெஸ்ட் கிளாஸஸுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. அவங்களுக்கு இருந்த ரிசர்வ்டு சீட்ஸ் 71ல இருந்து 147 அதிகரிக்கப்படுகிறது. இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர் 18% ஆஃப் சீட்ஸ் வேர் ரிசர்வ்டு. அப்ப இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சர்ல 18% ஆஃப் சீட்ஸே ரிசர்வ்டு, டிப்ரெஸ்ட் கிளாஸஸ்க்காக ரிசர்வ்டு சீட்ஸா ஒதுக்கப்படுது. ஓகே, இப்ப இது வந்து நம்ம 8th லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நான் 9th லெசன் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கண்டிப்பா கேளுங்க. நல்லா படிங்க. பெஸ்ட் விஷஸ்.